காட்டில் இருந்த சிங்கத்திற்கு அன்று திருமண வரவேற்பு மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. திருமண வரவேற்பில் எல்லா விலங்குகளும் கலந்து கொண்டன. அப்போது சிங்கம் தன் நண்பர்களாகிய நரி, கரடி, குரங்கிடம், நண்பா, இந்த வரவேற்பில் ஏதேனும் குறை நிறைகளை அறிய உங்களிடம் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை கூற வேண்டும் என்று கூறி முதலில் குரங்கிடம் சென்று, இந்த திருமண வரவேற்பு ஏற்பாடு எப்படி இருக்கிறது நண்பா? சரியான முறையில் நடைபெற்று வருகிறதா என்று கேட்க, குரங்கு நுழைவாயிலில் வரவேற்க ஆள் இல்லை, மின் விளக்குகள் சரியாக எரியவில்லை என அடுத்தடுத்து குறைகளை கூற பலாரென்று விழுந்தது ஒரு அரை குரங்குக்கு. இதை எதிர்பார்க்காத குரங்கு உண்மையை கூறியதற்கு நல்ல பரிசு, இது நமக்கு தேவைதானா என மனதில் நினைத்தபடி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. சிங்கம் அடுத்து கரடியை பார்க்க, கரடியோ வியர்த்து நடுநடுங்கியது. கரடி தன் மனதிற்குள், சிங்கம் எது கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கையில் சிங்கம் கரடியிடம் அடுத்த கேள்வியை கேட்டது. நண்பா, என்னுடைய மணமகன் ஒப்பனை சரியாக உள்ளதா என்று கேட்க, கரடி சற்றும் தாமதிக்காமல், அருமையாக உள்ளது, மிக அருமையாக உள்ளது. இந்த கூட்டத்தில் மணமகள் ஒப்பனையை விட உன் ஒப்பனைதான் மிக சிறப்பாக அமைந்துள்ளது என்று கூற, கரடிக்கும் அதே அடி விழுந்தது. சிங்கம் கோபத்துடன், நீ பொய் சொல்கிறாய், நான் இன்னும் என் தலையில் கிரீடமே அணியவில்லை, அதற்குள் நீ எப்படி என் ஒப்பனை மிக சரியாக அமைந்து விட்டது என்று சொல்லலாம் என கூறிக்கொண்டே கோபத்துடன் நரியை பார்க்க, நரி நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு சிங்கத்தின் கேள்விக்கு பதிலளிக்க தயாரானது. அடுத்து சிங்கம் நரியிடம், நண்பா, நீயாவது என் கேள்விக்கு சரியான பதில் சொல் என்று கூறி, என் உடலில் தடவியுள்ள வாசனை திரவியத்தின் மனம் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று கேட்டது. நரி யோசித்து கொண்டே சிங்கத்தின் அருகில் செல்ல, சட்டென்ற ஒரு யோசனை தோன்றியவாறு உடனே சிங்கத்தை பார்த்து, நண்பா, இதற்கு என்னால் பதில் கூற இயலாது. ஏன்னா எனக்கு 3 நாளாக ஒரே ஜலதோஷம், அதனால்தான் எனக்கு எந்த வாசனையும் தெரியாது என்று யாரும் எதிர்பாராத ஒரு பதிலை அரை நொடியில் சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. அத்துடன் மனதிற்குள், நல்ல வேலை, தப்பிச்சோண்டா சாமி, ஆளை விட்டு ரெடி ஜூட் என எண்ணிக்கொண்டே சிங்கத்தின் பிடியில் இருந்து தப்பித்தது. எனவே இக்கதையின் மூலமாக வாழ்க்கையில் நரியை போல் பல நேரங்களில் சமயோஜிதமாக யோசித்து நம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தப்பித்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இதை என்றும் மறக்கக்கூடாது. ஓகேவா? என்ன நண்பர்களே, கதை எப்படி இருக்கு? கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். குட்டி சுட்டீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு அங்கே உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.